ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4:45க்கு தான் எந்திரிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே குளித்து முடிச்சுட்டு தலைக்கு தான் குளிச்சிருந்தேன். பௌர்ணமிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு தான் வந்து சாமியை கும்பிடுவேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி பிரசாதத்துக்கு சாமிக்கு வந்து பால் தான் வச்சுருந்தேன். ரொம்ப எதுவுமே செய்யலை. ஒரு நேரம் பௌர்ணமி அன்னைக்கு என்ன கிடைக்குதோ, சுண்டலோ இல்லைன்னா சக்கரை பொங்கல் கூட வச்சு படைச்சிருவேன். குலதெய்வத்துக்கு முக்கியமாக வந்து நான் வந்து பூஜை வந்து பண்ணிவிடுவேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் நைட்டு கழுவி போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார் வந்து காலையில் 6-7 மணிக்கெலாம் கிளம்பணும், சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக கட்டிடு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு தான் சாதம் மாதிரி கிண்ட போகிறேன். காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையிலே வந்து முறை வாசல் எனக்கு இன்றைக்கி, அதனால் காலையிலே சீக்கிரமாக போய் வாசல்லாம் பெருக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து சமைக்கவே ஆரம்பித்தேன். சாமிக்கு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க கீழே போய் பெருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போய் நம்ம வந்து வாசல் தெளித்து அங்கே கோலம் போட முடியாது. ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு வருவேன். வந்துட்டு புதினாவையும் கொத்தமல்லியும் கிள்ளி வச்சுட்டேன். கிள்ளிட்டு பூண்டும் அப்படியே வந்து கையோட கை உரித்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து சாதம் கிண்டிடலாம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து இதுக்கு வந்து பொரியல் பண்ணிடலாம், ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கீரையை வந்து அலசிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கடகடன்னு வேலையை வந்து முடிச்சிடணும். காலையில் சாப்பாடு கட்டுறதா இருந்தால் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுருவேன். கொஞ்சம் லேட்டாக கிளம்புற மாதிரி இருந்தால் குழம்பு எதனா வச்சு கொடுத்து விட்டுருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் எப்படி செய்வேன்னா புதினா சாதம் வதக்கியும் செய்வேன், இன்னும் அதே போல் பச்சையாகவே அரைச்சி அதுக்கப்புறம் வதக்குவேன். இது மாதிரி எப்படி வேணாலும் செய்வேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு வந்து போட்டு அது கூட வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்பேன். ஒரு டைம் வந்து அப்படியே பச்சையாக அரைச்சி அதுக்கப்புறம் வதக்கி விட்டுருவேன். எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து நான் செஞ்சுருவேன். சமையல் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியணும், இன்னும் டேஸ்ட்டாக செய்யணுன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்வேன். அவசரமாக செய்யணுன்னா கொஞ்சம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அப்படி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறேன்னா அந்த இடத்துல எதுவுமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிடுவேன். உடனே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இல்லைனா எனக்கு வந்து கிச்சனும் ரொம்ப சின்னதுங்களா, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு அரிசியும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஊற வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். புதினாவும் கொத்தமல்லியும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அது வந்து தாளிப்பு கொடுத்துட்டேன். கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சதை வந்து இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். அப்படியே இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் புளி வந்து சேர்க்கல. ஒரு டைம் மிக்சியில் அரைக்கும் போதே வந்து புளி தண்ணி தான் கரைச்சி ஊற்றுவேன். அப்படியே வந்து புளியை போட மாட்டேன். அப்படியே போட்டிங்கன்னா அதில் ஓடுலாம் இருக்கும். அதனால் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஊற்றிப்பேன். அப்படியே மிக்சிலே கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அந்த புளி தண்ணியை மட்டும் தெளித்து அரைச்சிக்கலாம். இப்படியும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதுக்கப்புறம் நல்லா சுண்ட விட வேண்டியதான். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக வந்து சாதம் வந்து கிண்டிக்கலாம். எனக்கு வந்து பாத்திரம் ரொம்ப சேராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். அதனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கையோடு கை வந்து பாத்திரமும் வந்து கழுவி போட்டுருவேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிப்பேன். டிஃபன் செய்கிறதா இருந்தாலும் பாத்திரம் வந்து சேரதான் செய்யும். அப்பப்போ கழுவிட்டோன்னா நம்மளும் ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உடனே கழுவி போட்டுருவேன். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடணும் வேலையெல்லாம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து செஞ்சிட்ருக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வேலையை வந்து மாற்றிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறதுனால, ரெட்டை குழந்தைங்கன்றதுனால நிறைய வேலையை மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் நான் வந்து பண்ணுவேன். நானே எங்கள் 2 குழந்தைங்களும் நான் ஒரு ஆளாகவே வந்து பார்த்துக்கிட்டேனா, அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்கள வந்து பார்த்துக்குவேன். அதனால் அப்படி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு வேலையும் இந்த வேலையெல்லாம் நம்ம இப்படி சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படியே ஒரு பிளான் மாதிரி அப்போயே கிச்சனில் இருக்கும்போதே பிளான் போட்டு செஞ்சுருவேன். இதுக்காக நான் வந்து யார்கிட்டையும் கற்றுக்கிட்டுலாம் வரல. எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையே அவ்வளோவா தெரியாது. சின்ன வயசுலேருந்து எந்த வேலையுமே தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு செய்யவே அப்போ தான் கற்றுக்கிட்டேனே. ஒரு குழம்பு வைக்க தெரியாது, பொரியல் வைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லோரும் திட்டுவாங்க, உனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரிய மாட்டேங்குது, போகிற இடத்துல என்ன பண்ண போறியோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானாக அதெல்லாம் வந்துருச்சு. 2 குழந்தைங்கள நானாக வளர்ப்பணும் எனக்கு தெரியாது.
அதுக்கப்புறம் நல்லா சமைப்பனும் தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பூஜை பண்ணுறதுலேருந்து, சாப்பாடு கட்டுறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ என் வீட்டுக்காருக்கு வந்து காலையில் வந்து சாப்பாடு வந்து கட்டி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து வரப்போகுது. அதுக்கு வந்து இப்போவே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 8 வருஷம் குழந்த இல்லாததுனால நான் நிறைய பூஜைலாம் பண்ணியிருக்கேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன பூஜைலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று தான் கிருஷ்ண ஜெயந்தியும் நான் வந்து கும்பிட்ருக்கேன். நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டு அடுத்த வருஷமே வந்து எனக்கு பாப்பா வந்து நின்றுட்டாங்க. அதனால் நிறைய பூஜைகள் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பூஜைகள்லாம் இருக்குது. நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பாப்பா பிறந்து 1 வருஷத்துலேயே நாங்கள் வந்து கிருஷ்ண வேஷம் போட்டோம். அப்போ வந்து செட்டாக இதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி வேறு வரப்போதே, அதனால் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு காலி பண்ண போது எங்கேயோ விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஒரு பக்கெட்டில் போட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேங்க. அதுதான் வந்து எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே அப்படியே தான் இருந்தது. கிருஷ்ண ஜெயந்தி நான் எப்படி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவை போடுறேன். பாப்பாவுக்கு 2 பேருக்கும் கண்ணன் ராதை வேஷம் தான் போடுவேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்